ஒவ்வொரு HTML எலிமெண்ட்டுக்குமே நம்ம வந்து ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணுவோம். நிறைய ஆட்ரிபியூட்ஸ் வந்து இருக்குது. இந்த ஆட்ரிபியூட்ஸ் வந்து நம்மளோட HTML எலிமெண்ட்டுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இமேஜ் டேக் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்சிங்கிறது ஒரு ஆட்ரிபியூட். இந்த எஸ்ஆர்சி ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இமேஜோட யூஆர்எல் இல்லைனா ஃபைல் பாத்தை வந்து டிஃபைன் பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி ஆங்கர் டேக் வந்து href அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட். இந்த ஆங்கர் டேக்கை கிளிக் பண்ணும்போது நம்மளோட பேஜ் எங்கே நேவிகேட் பண்ணணுங்கிறத இந்த href ஆட்ரிபியூட் மூலமா தான் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம். அதே மாதிரி டார்கெட்டுங்கிறது ஒரு ஆட்ரிபியூட். இந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி யூசருக்கு வந்து நியூ டேப் வந்து ஓப்பன் பண்ணணுமா இல்லைனா வந்து சேம் டேப்லேயே வந்து நேவிகேட் பண்ணணுமா அப்படின்னு நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி HTML எலிமெண்ட்டுக்கு ஆட்ரிபியூட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு HTML எலிமெண்ட்டுக்கும் ஆட் பண்ணுற ஆட்ரிபியூட் வேல்யூ வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற மெத்தட் தான் getAttribute மெத்தட். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம getAttribute மெத்தட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு HTML எலிமெண்ட்டோட ஆட்ரிபியூட் வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த எலிமெண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணணும். HTML எலிமெண்ட்டை டாக்குமெண்ட்டில் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றதுக்காக செப்பரேட் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் எப்படிலாம் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் நிறைய மெத்தட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எலிமெண்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு தெரியலனா அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இமேஜ் எலிமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். இமேஜுக்கு நான் வந்து ஐடி நேம் வந்து கொடுக்குறேன். ஐடி வந்து imgன்னு கொடுக்குறேன். டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி img. ஸோ இது வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணலாம். img எலிமெண்ட். இப்போ கன்சோலில் img எலிமெண்ட் வேரியபிளை வந்து கன்சோல் பண்ணி பார்க்கலாம். ஸோ இமேஜ் எலிமெண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். getAttribute மெத்தடோட சின்டாக்ஸ் என்னன்னா எலிமெண்ட் டாட் getAttribute அண்ட் அது வந்து ஒரு பேராமீட்டர் வேல்யூ வந்து அக்செப்ட் பண்ணும். அண்ட் அந்த பேராமீட்டர் வேல்யூவில் நீங்கள் ஆட்ரிபியூட் நேம் வந்து கொடுக்கணும். இப்போ நம்ம img எலிமெண்ட்டோட src ஆட்ரிபியூட் வேல்யூ வந்து கெட் பண்ண போகிறோம். img எலிமெண்ட் டாட் getAttribute பேராமீட்டர் வேல்யூ வந்து src. இப்போ கன்சோலில் வந்து பார்க்கலாம். இந்த வேல்யூ வந்து ஒரு நியூ வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ கன்சோலில் என்னோட இமேஜோட யூஆர்எல் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை நான் வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா என்னோடய இமேஜ் வந்து லோட் ஆகுது. இமேஜ் எலிமெண்ட்டோட ஆட்ரிபியூட் src ஆட்ரிபியூட் வேணுங்கிறதுக்காக src அப்படின்ற வேல்யூ வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் அதே மாதிரி இப்போ நம்ம ஆங்கர் டேக் வந்து செக் பண்ணலாம். இந்த ஆங்கர் டேக் வந்து ஒரு ஐடி நேம் வந்து கொடுக்குறேன். ஆங்கர் அப்படின்னு கொடுக்குறேன். சேம் சின்டாக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆங்கர். அண்ட் இதை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணலாம். கான்ஸ்ட் ஆங்கர் எலிமெண்ட். கன்சோலில் வந்து எலிமெண்ட் ஃபைண்ட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எலிமெண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி இந்த ஆங்கர் டேக்கும் சில ஆட்ரிபியூட்ஸ் வந்துருக்கு. அந்த ஆட்ரிபியூட் வேல்யூ வந்து நம்ம இப்போ பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் நம்மளோட எலமெண்ட்டோட ரெஃபரன்ஸ் வேரியபிள் anchor element dot get attribute href கொடுக்குறேன் அண்ட் அந்த attribute வேல்யூ என்னன்ட்டு நம்ம கன்சோலில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் ஹோம் அப்படின்னு வந்திருக்கு. நம்மளோட href attributeோட வேல்யூ ஹேஷ்டேக் ஹோம். அண்ட் இப்போ நம்ம டார்கெட் வேல்யூ வந்து கெட் பண்ணோன்னா ஜஸ்ட் டார்கெட் அப்படின்னு இங்கே சேஞ்ச் பண்ணால் போதும். பார்த்தீங்கன்னா டார்கெட் அண்டர்ஸ்கோர் blank அப்படின்னு வருது. இந்த மாதிரி நம்மளோட HTML எலமெண்ட்டோட attribute வேல்யூ தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த get attribute மெத்தடை வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஃப்ரண்ட் அண்ட் ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்கறதுக்கு கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுறத பேஸ் பண்ணி தான் என்னோட சேனலோட க்ரோத் இருக்குது. ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.